அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? எந்த வழக்கில் முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது? ஏ. மினர்வா மில்ஸ் கேஸ், பி. பெருபராய் யூனியன் கேஸ், சி. கேசவர்தனா பாரதி கேஸ், டி. எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ். இதுக்கு ஆன்சர் சி. கேசவர்தனா பாரதி கேஸ். இதுக்கான எக்ஸ்பிளேஷன் பார்த்தீங்கன்னா, பெரும்பாரி யூனியன் வழக்கு 1960 ஆரம்பத்தில் முகவுரை அரசமைப்பின் பகுதி அல்ல என்று தீர்ப்பளித்தது. சேகானந்த பாரதி எதிர் கேரளா மாநிலம் 1973 முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி என நிறுவியது. அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை திருத்த முடியாது என தீர்ப்பளித்தது. மினர்வா மில்ஸ் எதிர் இந்திய யூனியன் 1980 இது என்னன்னா, அடிப்படை உரிமைகளை விட வழிகாட்டும் நெறிமுறைகளுக்கும் முன்னுரிமை அளிக்கும் முயற்சிகளை தள்ளுபடி செய்தது. முகவுரையின் பல்வேறு பகுதிகளுக்கு இடையேயான சமநிலையை வலியுறுத்தியது. எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமூக பொருளாதார உரிமைகளை விளக்க முகவுரையை பயன்படுத்தியது. முகவுரையில் குறிப்பிட்டுள்ள சமூக நீதியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியது. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.